வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. இந்த புது வருஷம் நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். நியூ இயருக்கு ஒரு வீடியோ கூட போட முடியல, அதனால உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி இந்த வருஷம் ஆக சிறந்த ஒரு வருஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, நானும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும், எடுக்க வேண்டியது எடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். ஆக மொத்த ஒரு நல்ல வருஷமா இருக்கணும். அப்படி இருந்தாலும் பல பேத்துக்கு இந்த வருஷத்துல வாரமே அடி 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 அப்படின்னு செம்ம அடி விழுந்துச்சு. அதெல்லாம் அப்படி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். சரி 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 என்னோட அன்புடன் பிறப்புக்களே, இதுக்கு மேலே நான் பேசிய உங்க கழுத்தை நான் அறக்க விரும்பல, அதனால வீடியோக்குள்ள போயிடலாம். பணக்கார சாமி கும்பிடுறதுக்கு கூட இன்னொரு ஆள் தேவைப்படுது பத்தியா? எதுக்காக பால் அபிஷேகம்? ஆண்டவனுக்கு. ஆண்டவன் எங்க இருக்கா? நம்ம ஊர் டூரிங் தியேட்டர்ல பத்த பறகல பாக்கல, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். சினிமா படம் பார்த்து கடவுள் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஆமா, எந்த தூண்ல எந்த துரும்புல இருக்கு? அதெல்லாம் அந்த படத்துல சொல்லல. எல்லா தூண்லயும் இருப்பான் துரும்பிலையும் இருப்பான். எல்லா தூண்லயும் எல்லா துரும்புலயும் இருக்கிற ஆண்டவன் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கானா? இருக்கான். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவன் இந்த ஏழைக்குள்ள இருக்கானா? இருக்கான். அப்ப இங்க பால ஊத்து. டேய் ஊத்துறா. இப்பதாங்க உருப்படியான ஒரு வேலையை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்தை எப்போ எடுத்து வச்சிட்டாங்க நம்ம பார்க்கல, பட் இருந்தாலும் ஒரு நல்ல சீன் மிஸ் பண்ணாம எல்லாம் பார்த்துருக்கணும். இதனால அரசியல்வாதிங்க வளராம இருக்கணும். நல்ல சீன் தான். கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்புல இருப்பார், அதே மாதிரி எல்லா மனுஷங்களும் இருப்பாங்க. அதனால எல்லாரையும் நேசிங்க, எல்லாருக்கும் இருக்கிறது கொடுங்க, இல்லையா? பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா. அப்படி ஏய் என் தலைவன்டா, எவ்வளவு இல்லையா? ஏய் என்னடா வாண்டா போய் திட்டுவாங்க நீங்க பாருங்களா? அந்த மனுஷன் சும்மாவே திட்டுவான், அதுவும் வாண்டா போய் கேட்குறான் பார்த்தீங்களா? என்ன குமார் 2024ல உங்க பெஸ்ட் மூமெண்ட் என்ன, ஒஸ்ட் மூமெண்ட் என்ன? நானே சொல்லிட்டேன் ப்ரோ, இவன் ஆள் ஓடி போனதுதான். இதான் உண்மையா ப்ரோ? ஆமா ப்ரோ. இப்படிதாண்டா சொந்த செலவுல சூனி வச்சிருக்கிறேன். தவளை தான் வாயில கெடுக்கிற மாதிரி நம்மளே நம்ம வாயில கொடுத்து கெடுத்துக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஒரு பம்பர் பரிசு விழுதுனே, அது என்னென்ன பண்ணுவீங்க? அது நம்ம வண்டிக்கு செட் ஆகணும், மாட்ட வேண்டியதுதான். நீங்களா யாருடா? இல்லட்ட கலத்தி ஏத்தி போட்டு காயில போட்டா ஒரு 50-100 ரூபா தருவான். அதை வச்சுட்டு ஒரு கட்டிங் அடிக்கலாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா, வேற நினைச்ச முடியும் பம்பர் வச்சு. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. பம்பர்னா என்ன பம்பர் சொல்றீங்க? நம்ம வண்டியில மாட்ட பம்பர் தானே. அப்படி இல்ல, டீம்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? அதுவும் அவரை பாத்தீங்களா, குடிக்குதான் அங்க முக்கியமோ. வீட்டுல போய் பொண்டாடி பிள்ளை காப்பாத்துங்கன்னா குடின்னு குடியில இருக்காங்க. तो डाउनलोड करना पड़ेगा एनसीईआरटी बुक्स पीडीएफ ये भाई. டேய் இதுடா வாத்தியாருக்கு வந்த சோதனை. ஐயோ சார் கொஞ்சம் பார்த்து சிஸ்டர் யூஸ் பண்ணுங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. சொல்லிடலாம்க்கா அக்கா, சொல்லிடலாம்க்கா அக்கா, சொல்லிடலாம்க்கா அக்கா, சொல்லிடலாம்க்கா அக்கா, சொல்லிடலாம்க்கா. சொல்லி ஆகணுமா? சரி வாங்க. என்னடா ஆளுக்கு சொல்லிடலான்றீங்க, ஒன்றும் சொன்ன பாடா காணும். நான் லவ்கியூ சொல்ல போறீங்களா? இந்த சிங்கிள் கார்ட் மட்டும் வாங்கினா 6,900 தான். பெட்டோட சேர்த்து வாங்கினா வெறும் 9,900 தான். இந்த டபுள் கார்ட் வந்தோம்னா ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 7,900 தான். குயின் சைஸ் கார்ட், ஸ்டோரேஜ், 2 பில்லோ, ஒரு மேட்ரஸோட வேற வேலையே இல்ல. இதுதான் வேலைன்னு சுத்திட்டு இருக்காங்க. எப்பயாவது மக்களை ஏமாத்துறது. இத்தனை நாளாவது பரவாயில்ல, எதனமோ பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு நம்ம கவனம் டார்கெட் எல்லாம் அது மேல இருக்கு. பட் இருந்தாலும் ப்ரொமோஷன் பேர்ல இவனுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சார் இவனுக்கு முதல்ல தூக்கி உள்ள போடுங்க, இல்லைன்னா நாடு நாசமா போயிடும். ஜெயில போடுங்க சார். எங்க அண்ணா விஜய் சேதுபதி ஒரு விஷயம் செஞ்சாரு பாருங்க இந்த தடவை. சும்மா மாசா இருந்தது. பிக் பாஸ் நான் வரைக்கும் பார்த்ததுல பெருசா ஒரு ரீல்ஸ் நண்பேண்டா. எப்படி வழக்கம் போல இந்த வீடியோவுல காமெடியோ இல்ல கிரிஞ்சோ எதுவுமே இருந்திருக்காது, எனக்கு நல்லா தெரியும். அதனாலும்
எப்படியா இருந்தாலும் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இந்த கல்கியோட வீடியோ பார்க்கணுன்ற அந்த கல்லான மனசுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இத்துடன் நான் விடைபெறுகிறேன்.